வணக்கம் நண்பர்களே. இன்று இந்த பதிவில் செப்டம்பர் மாதம் இறுதி 30ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 17 அந்த காலகட்டம் வரை என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது, மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதனுடைய தனித்தன்மை எல்லா வீடியோஸிலும் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். இன்னும் ஒரு முறை அதை நினைவுபடுத்துவதற்காக இந்த பதிவினுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா, காலச்சக்கரத்தின் முதல் வீட்டின் அதிபதி செவ்வாய் கிரகமும் காலச்சக்கரத்தின் பாகியாதிபதியான 9ஆம் அதிபதியான குரு கிரகமும் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருப்பது ஒரு நல்ல நிலை. இது தனிப்பட்ட ராசிகளுக்கு பலன்களை மாற்றி செய்யும் அப்படிங்கிற அடிப்படையிலும் இந்த பலன்களை நம்ம எடுக்க இருக்கிறோம். மேலும் காலச்சக்கரத்தின் 11ஆம் வீட்டில் கும்பத்தில் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய சனி கிரகம் தன்னுடைய சென்று கொண்டிருந்த நட்சத்திரமாகிய பூரட்டாதி குருவினுடைய சாரத்தில் இருந்து சதயத்திற்கு ராகு சாரத்திற்கு மாற இருக்கிறார். அந்த ராகு கிரகம் மீண்டும் சனியுடைய உத்திரட்டாதியில் கனெக்ட் ஆகி இருக்கிறார். இங்க ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள். செவ்வாயும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள். ஆல்மோஸ்ட் இந்த மிதுனத்தில் இருந்து தனுசு வரை இந்த ஆக்சிஸ்ல ஒரு 180 டிகிரிஸ்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைந்தால் தனுசில் இருந்து வரக்கூடிய அந்த 7 ராசிகளுமே தொடர்ச்சியாக ஒன்றை ஒன்று கனெக்ட் பண்ணி கைகோர்த்து பிடித்தது போல ஒரு பலன்களை எல்லா கிரகங்களும் சேர்ந்து மாற்றி மாற்றி செய்ய இருக்கிறது. இந்த பலன்களை எடுப்பது கண்டிப்பாக ஓரளவிற்கு காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த முயற்சியில் நான் இப்பொழுது தொடர்ந்து ராசிகளுக்கு கொடுத்து கொண்டு வருகிறேன். இது எந்த அளவிற்கு உங்களுக்கு அப்ளை ஆகுது, உங்களுக்கு பலன்கள் எவ்வாறு நடக்கிறதுங்கிறத கமெண்ட்ஸ்ல நீங்க கண்டிப்பாக தெரியப்படுத்துவது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இப்பொழுது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இவங்களுடைய ராசியில் இருந்த செவ்வாய் கிரகம் ராகு சாரத்தில் சென்று கொண்டிருந்தார். இது இவங்களுக்கு ஒரு தேவையில்லாத குழப்பம் அப்படின்னே சொல்லலாம். இது நடந்து முடிந்த கதை, இருந்தாலும் அது ஒரு ரீகேப் அப்படிங்கிற வகையில் எப்பொழுதுமே நான் சொல்ல விரும்புவது, செவ்வாய் கிரகம் தன்னுடைய ஒரு அக்ரசிவான ஒரு குணத்தை உடைய அந்த கிரகம் ராகுவுடைய ஒரு காற்றை போல இருக்கக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சென்று கொண்டிருந்த இந்த நிலை, மிதுனத்திலேயே பிறவி சந்திரன் ராகுவுடைய மற்றொரு நட்சத்திரமாகிய, அதாவது ஒரே நட்சத்திரம் தான், திருவாதிரையில் ஜென்ம சந்திரன் இருந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய மனக்குழப்பத்தையும் ஓவர் திங்கிங் மூலியமாக தேவையில்லாத மன ஆரோக்கியத்தில் ஒரு டிப்ரெஷனை நோக்கிய நிலையுமாக இருந்து இருக்கலாம். ஒரு அக்ரஷன், ஒரு டிப்ரெஷன், இது போன்ற மனநிலை இவங்களுக்கு பணி சம்பந்தமான ஒர்க் பிரஷராக இருந்திருக்கலாம். பணியில் விட்டுட்டு வருவதா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பமாக இருந்திருக்கலாம். சகோதர வகையில் எல்டர் சிப்ளிங்கோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நினைத்து இருந்திருக்கலாம். இல்ல சம்பாதித்து இவ்வளவு வருடம் நமக்கு லாபம் எதுவும் இல்லையே அப்படிங்கிற ஒரு குழப்பமாக இது இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த ராகுவோடு தொடர்பான இருந்த செவ்வாய் இப்பொழுது சுபகிரகமான குருவினுடைய ஒரு நட்சத்திரத்தை டச் பண்ணுவது கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் குரு பாதகாதிபதி அப்படின்னு சொன்னாலும் நம்ம கடைசியாக இந்த வீடியோவை பினிஷ் பண்ணக்கூடிய டைம்ல இந்த குருவினுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன கவனத்தை நீங்க கையாள வேண்டும் அப்படிங்கறதையும் நான் சொல்கிறேன். முதலில் செவ்வாய் குருவுடைய கனெக்ஷனை வாங்கி உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பது முக்கியமாக ஒரு பெரிய முதலீடு செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிதுனத்திற்கு வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். 12இல் மறைந்திருந்த குரு கிரகம் இப்பொழுது செவ்வாயாக மாறி உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பது அற்புதமான தொழில் வளர்ச்சி இதுவரை உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிக்கொண்டே இருந்து இந்த பிராக்டிக்கலாக அது பாதி விஷயங்கள் நடந்து திடீரென்று தடைப்பட்டிருந்த உத்தியோக விஷயங்கள் எல்லாமே அந்த தடை நீங்கி ரொம்ப வேகம் எடுத்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். இது ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல பலன். உத்தியோகத்தில் ஒரு சடசடவென்ற ஒரு அற்புதமான மாற்றங்களையும் வளர்ச்சி நோக்கிய பயணமாகவும் மிதுன ராசி நண்பர்கள் உணரக்கூடிய ஒரு நல்ல நிலை. அதே சமயம் 6 வலுப்பெறும் பொழுது திருமண வாழ்வை சிறிது ஷேக் பண்ணக்கூடிய நிலையும் இருக்கிறது. அதிக பணிச்சுமையை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதையும் நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பலனும் இதிலே இருக்கிறது. இது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான ஒரு கிரக இணைவு பரிவர்த்தனை நிலை சனிக்கும் ராகுக்கும் இருக்கக்கூடிய நிலை, உங்களுடைய 9, 10 இருக்கக்கூடிய நிலை. இதுல ஒரு அபாகியமான அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனியாகவும் இருப்பதனால் இது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, முதலில் நல்ல பலன்களாக பார்க்கும் பொழுது பணியில் திடீர் வளர்ச்சி, உத்தியோகத்திலும் நல்ல ஒரு பிரமாதமான வளர்ச்சின்னு சொல்லிட்டோம். இது சுய தொழிலுக்கும் அப்ளை ஆகக்கூடிய ஒரு நல்ல நிலை. அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இது மன மகிழ்ச்சி கொடுக்கும். சுய தொழிலுக்கான ஒரு பிரயாணமாக இருக்கலாம், பணிக்கான சில பிரயாணங்களாக இருக்கலாம்.
எல்லாமே சில தடைகளை தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். சோ இது எல்லாமே ரொம்ப அடுத்த ஸ்டேஜை நோக்கின நல்ல ஒரு அப்ரூவலாக இருக்கும். நீங்க முயற்சி பண்ண நிறைய விஷயங்கள் தடை நீங்கி உங்களுக்கு பாசிட்டிவாக ப்ராக்ரஸ் ஆகும். ஆனா பிளைட்ல நீங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணும்பொழுது சின்ன ஒரு தடங்கள், நீங்க நினைத்த நாளில் கிடைக்காம இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன தடங்களை இந்த 8 இருக்கக்கூடிய சனியினால் சில ஒரு சந்திக்கக்கூடிய நிலை சில நண்பர்களுக்கு இது ஏற்படலாம். ஆனாலும் உங்களுக்கு இறுதியில் சாதகமான நல்ல பலன்கள் நடக்கும். தொழில் ரீதியிலான வளர்ச்சி நண்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு மன மகிழ்ச்சியும் நிம்மதியையும் கொடுக்கும். இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதன் கிரகம் மாறக்கூடிய நிலை மிதுன ராசிக்கு மட்டும் நான் ஸ்பெசிபிக்காக சொல்லக்கூடிய நிலை எதனால் அப்படின்னா, மிதுனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 4ஆம் வீட்டில் சூரியன் கேதுவுடன் மாட்டிக்கொண்டிருந்த நிலை தாண்டி அவர் அங்கிருந்து நகர்ந்து 5ல் தன்னுடைய ஒரு அற்புதமான தன்னோட பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஜோடி போன்ற சுக்கிரன் வீட்டில் இணைவது, சுக்கிரனும் புதனும் 5ல் இணைவது மனதில் ஒரு நல்ல மகிழ்ச்சி நிம்மதின்னு சொல்லலாம். எதிர்காலத்தை பற்றிய அதிகமான கவலைகள் உங்களுக்கு நீங்கக்கூடிய நிலையும், நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு டக்குன்னு ரிசல்ட்ஸ் கிடைத்தது போன்ற ஒரு பெருமூச்சு ஏற்படக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை மாற்றத்தினால் மனமகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். இது சிலருக்கு புத்திர பாகியமாகவும் இருக்கலாம். ஆல்ரெடி குழந்தைகள் வளர்ந்த நிலையில் இருந்தாங்க அப்படின்னா மிதுனத்திற்கு உங்களுடைய குழந்தைகளுடைய ஒரு வளர்ச்சியான நிலை பார்த்து உங்களுக்கு இந்த மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் தொழில் தொடங்கும் யோகம் கூட மிதுன ராசி நண்பர்களுக்கு சிலருக்கு ஏற்படும். ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. மன்னிக்கவும், தொழில் ரீதியிலான ஒரு அற்புதமான நல்ல நிலை. கடன்கள் வாங்கி நீங்க புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய புதிய தொழிலாக அது இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். கடன்கள் வாங்கி தொழிலை மேலும் விரிவுபடுத்தக்கூடிய நிலையாக இருக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு பிரமாதமான வளர்ச்சி. ஆன் த ஹோல் உத்தியோக உயர்வு, தொழில் விரிவாக்கம், நல்ல வருமானம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்திற்கு நல்ல ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவிற்கு வருமானம், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் உங்களுடைய திருமண வாழ்விற்கு சிறிது நீங்க கவனத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியம், உங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம், சின்ன சின்ன பிரச்சனைகள் எது வந்தாலும் அதையும் நீங்க அலட்சியம் செய்யாமல் உடனடியாக அதை நீங்க தீர்த்து கொள்வது, மருத்துவரிடம் பார்த்துக் கொள்வது நல்ல பலனை கொடுக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மிதுனத்தினுடைய ஆக்சஸ்ல உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல தொழில் வளர்ச்சி, அவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை, உங்களுக்கு பொருளாதார ஏற்றம், உங்களுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை, உங்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி, அவர்களுக்கும் எடுத்த காரியம் வெற்றி, இருவருக்கும் சேர்ந்து பிரயாணம் செய்யக்கூடிய யோகம், இதெல்லாம் அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களை விட உங்க வாழ்க்கை துணைக்கு பிரயாணத்திற்கு ரொம்ப வேகமான ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். உங்களுக்கு சில தடைகளை தாண்டி இந்த பிரயாணம் தொடர்பான விஷயங்கள் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் டாக்குமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும், வீடு வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும், நீங்க புதிய தொழில் தொடங்குவதற்குடைய ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும், உங்களுடைய பார்ட்னர்ஸோட இருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆக இருந்தாலும், இல்ல வாகனங்கள் வாங்கும் பொழுதும் ஒரு அக்ரிமெண்ட்ஸ் பார்க்கும் பொழுதும், வீடு தொடர்பான பத்திரங்கள் தொடர்பாக எதுவாக இருந்தாலும் மிதுன ராசி நண்பர்கள் மிக மிக அதிகமாக கவனத்துடன் இதெல்லாமே நீங்க செக் பண்ணி கொண்டு இதை நீங்க ப்ரொசீட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளை வளர்ந்த நிலையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி, குழந்தைகளுக்கு திடீர் திருமண யோகம் நடப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு ரொம்ப அற்புதமான உத்தியோகத்தில் மாற்றம், உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைத்து வருமானம் கிடைக்கும். இந்த வருமானம் ஆக்டிவேட் ஆன நிலையில் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கு இது குடும்ப வாழ்க்கையாக ஒரு அடிஷன் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலையாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல நிலை. அவர்களுக்கும் ஒரு நல்ல தொழில், முதலீடு, வீடு, வாகனம், எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு இருவருக்குமே நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது ஒரு நல்ல மன மகிழ்ச்சியான மாதமாகவே இந்த புரட்டாசியுடைய இரண்டாம் பகுதியில் வரக்கூடிய 2 வாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 17 வரை இருக்கக்கூடிய பலன்கள் மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கிறது. கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருந்து விட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். அலட்சியம் அப்படின்னு சொன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் சரியில்லை, ஒரு இரவு நேரம் ஒரு பல்பிட்டேஷன் இருக்கு அப்படின்னு தோன்றினால், வீட்டுல உங்களுக்கு அந்த பிபி செக் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் இருந்ததுன்னா நீங்க வீட்டிலே பாத்துக்கலாம். கொஞ்சம் உங்களோட ரீடிங்ஸ் ஒரு கவலை போன்ற தோன்றினால் உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போகலாம். ஒரு சின்ன அப்சர்வேஷன்ல இருந்தா கூட அது சரியாகி விடலாம். ஆனால் இது ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு அலைச்சல், நமக்கு சோர்வு அப்படின்னு நீங்க அலட்சியம் செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையில்
இது சில பிரச்சனைகளை கொடுக்கும். இது போன்ற எந்த நிலை வந்தாலும் உங்களுக்கு அது உணர்த்தினால் அதை நீங்க அலட்சியம் செய்யாமல் இருப்பது. இந்த நிலையில் நீங்க ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டாலே போதும். இதே ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுடைய தாய் தந்தையர் இருவருக்கும் நீங்க காட்ட வேண்டிய நிலை. வீடு வாகனங்கள் வாங்கும் பொழுது அந்த அந்த ஒரு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக செக் பண்ணிக் கொள்வது, இதற்கும் இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். கேதுவுடன் சூரியன் இணைந்து புதன் வீட்டில் இருப்பது சற்று எச்சரிக்கையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கிறது. சோ இந்த மனதில் ஒரு அலர்ட்டான மோட் அப்படிங்கிறது நமக்கு வந்துவிட்டாலே இந்த பலன்கள் எல்லாமே டைல்யூட் ஆகிவிடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன். இது அந்த பாக்கியம் இருக்கும் பொழுதுதான் அந்த அலர்ட்டான மனநிலை கூட நமக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிறது கர்மாவினுடைய பலன். அது ஒரு பக்கம் இருக்கிறது. இருந்தாலும் நம்மளுடைய முயற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்து கொள்வது, ஜோதிட பலன்களை ஓரளவிற்கு நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிற வகையில் இந்த பதிவை இங்கே நான் ஷேர் பண்ணுகிறேன். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லாரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க நண்பர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.